இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பகுதியில் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான பயணிகள். பல மணி நேரமாக தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் ஆத்திரம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கிய நாளில் இருந்தே பேருந்து பிரச்சினை இருந்து வருவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. பல மணி நேரமாக காத்திருப்பதாகவும் அதிகாரிகள் முறையாக பதிலளிக்கவில்லை எனவும் ஆதங்கம். மகளிருக்கு இலவச பேருந்துகள் விடும் திமுக அரசு வெளி மாவட்டங்களுக்கு முறையாக பேருந்துகள் இயக்காது ஏன் என பயணிகள் சரமாரி கேள்வி. வரும் நாட்களில் முறையாக பேருந்துகள் இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் RCB அணியை வரவேற்க திரண்ட ஆயிரக்கணக்கான ரசிகர்களால் பயங்கர கூட்ட நெரிசல். குழந்தை, பெண் உள்பட 11 பேர் உயிரிழந்த பரிதாபம். RCB வெற்றி கொண்டாட்டத்தில் முறையாக திட்டமிடுதல் இல்லாததே உயிர் பலிக்கு காரணம். கர்நாடக மாநில அரசு மீது அம்மாநில பாஜக பகிரங்க குற்றச்சாட்டு. எதிர்பார்க்காத அளவுக்கு ரசிகர்கள் கூடியதே பாதிப்புக்கு காரணம் என கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் விளக்கம். மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் ஓபன் டாக். கூட்ட நெரிசலில் 11 பேர் பலியானது குறித்து நீதி விசாரணைக்கு முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு. எதிர்பார்த்ததை விட லட்சக்கணக்கானோர் கூடியதே உயிர் பலிக்கு காரணம் எனவும் விளக்கம். பெங்களூரு கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும். RCB கொண்டாட்டத்தின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதியை அறிவித்தார் முதலமைச்சர் சித்தராமையா. பெங்களூரு கூட்ட நெரிசலில் அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி ஆழ்ந்த இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் பதிவு. இந்த துயரமான நேரத்தில் பெங்களூரு மக்களுடன் துணை நிற்கிறேன். எந்த ஒரு கொண்டாட்டமும் உயிரை விட முக்கியம் இல்லை என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பதிவு. மார்ச் 1 சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என மத்திய அரசு வட்டாரம் தகவல். மலைப்பகுதிகளில் 2026 அக்டோபர் 1 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என எதிர்பார்ப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027 ஆண்டுக்கு தள்ளி போட்டு மத்திய பாஜக அரசு சதி செய்வதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை குறித்து மத்திய அரசு தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 8ஆம் தேதி மதுரை வருகை. தேர்தல் கூட்டணி வியூகம் மற்றும் நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாகவும் நயினார் நாகேந்திரன் தகவல். திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான செம்மண் குவாரி வழக்கு. 20 பக்கங்கள் கொண்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையை விழுப்புரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு உகந்தது என திருச்சி குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி விஜயா அறிவிப்பு.
ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மனுதாரர் ஊராட்சி செயலாளரிடம் 25,000 செலுத்த உத்தரவிட்ட நீதிபதி அந்த நிதியை நீர்நிலைகளை தூர்வார பயன்படுத்த அறிவுறுத்தல். அனைத்து குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசுத் தொகை 500 ரூபாயில் இருந்து 1000 ரூபாயாக அதிகரிப்பு. சி, டி மற்றும் அனைத்து தனி ஓய்வூதியதாரர்களுக்கான பரிசுத் தொகை உயர்வு குறித்த அரசாணையை வெளியிட்டது தமிழக அரசு. இளங்கலை மருத்துவம், பல் மருத்துவ படிப்புகளுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்களுக்கு கால நீட்டிப்பு இல்லை. நாளைக்குள் மாணவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்து கொள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வேண்டுகோள். சார் பதிவாளர் அலுவலகங்களில் இன்றும் நாளையும் பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு. சுபமுகூர்த்த நாளை முன்னிட்டு தமிழக பத்திரப்பதிவுத்துறை நடவடிக்கை. கொடைக்கானல் குணா குகை பகுதியில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வனத்துறையினர் இடையே கைகலப்பு. கட்டணம் வசூல் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் வீடியோ காட்சி. செம்மண் கடத்தலை அதிகாரிகளுக்கு காட்டிக் கொடுத்ததாக கூறி டிப்பர் லாரி ஓட்டுநரை வசைபாடிய திமுக பிரமுகர். கொச்சை வார்த்தைகளால் திட்டி தீர்க்கும் ஆடியோ வெளியாகி பரபரப்பு. கன்னியாகுமரியில் கணவருக்கு டாடா காட்டிவிட்டு மற்றொருவரை திருமணம் செய்து கொண்ட நர்ஸ். தாலி கட்டும் வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்த்து கதறிய கணவர். கரூர் அருகே லாரி பட்டறையில் நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து. கல்லூரி பேருந்து, லாரிகள் உள்பட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீக்கிரை. சுட்டெரிக்கும் கோடை வெயிலுக்கு மத்தியில் குற்றாலம் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாக குளியல். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கவரைப்பேட்டை கும்மிடிப்பூண்டி இடையே இன்றும் 7ஆம் தேதியும் 17 புறநகர் ரயில்கள் ரத்து. பயணிகள் வசதிக்காக சென்னை சென்ட்ரல், பொன்னேரி, மீஞ்சூர் இடையே 6 சிறப்பு ரயில்கள் இயக்கம். ராணிப்பேட்டை அருகே பொன்னியம்மன் ஆலய திருக்கல்யாண விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் உடல் சதையை அறுத்து காணிக்கை செலுத்தி வினோத வழிபாடு. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இன்றும் நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை. கைலாசநாதர் மற்றும் தர்பணேஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. பிரதிஷ்டா தினத்தை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. சிறப்பு பூஜைகளுக்கு பின் இன்றிரவு 10:30 மணிக்கு ஹரிவராசனம் பாடி நடை அடைப்பு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21ஆம் தேதி தொடங்குவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான ரயில் பாலமான செனாப் பாலம் அமைப்பு. பாலத்தை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆந்திர மாநிலம் நகரியில் மாநில அரசுக்கு எதிராக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன போராட்டம். முன்னாள் அமைச்சர் ரோஜா காதில் பூக்கள் அணிந்து பங்கேற்பு. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பெய்த கனமழையால் கார் மீது வேரோடு சாய்ந்து விழுந்த ராட்சத மரம்.
காரில் யாரும் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் தொடரில் இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் அரையிறுதிக்கு முன்னேற்றம். கஜகஸ்தானின் அலெக்சாண்டர் பப்ளிக்கை வீழ்த்தி அபாரம். இந்தோனேஷிய ஓபன் சூப்பர் சீரிஸ் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றில் இந்திய வீரர் கிரண் ஜார்ஜ் அதிர்ச்சி தோல்வி. சிங்கப்பூர் வீரர் லோ கின் யூ வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேற்றம். எட்டு அணிகள் பங்கேற்கும் 9வது TNPL கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். கோவையில் நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் திண்டுக்கல் டிராகன்ஸ், கோவை கிங்ஸ் அணிகள் மோதல். சிறுவயது தோழியான வன்ஷிகாவை கரம் பிடிக்கிறார் இந்திய கிரிக்கெட் வீரர் குல்தீப் யாதவ். லக்னோவில் உள்ள ஹோட்டலில் இருவருக்கும் உறவினர்கள் மத்தியில் நிச்சயதார்த்தம்.